கர்நாடகா தண்ணீர் தர மறுப்பு. காவிரி நீருக்காக காங்கிரஸ் அமைச்சரை நீக்குவீர்களா? முதல்வர் விஜய்க்கு சவால் விட்ட எடப்பாடி. காவிரியில் தமிழகத்திற்காக உரிய பங்கு நீரை கர்நாடக அரசு உடனடியாக திறந்து விடலைன்னா தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சரை நீக்குவோம் அப்படின்னு கர்நாடக காங்கிரஸ் அரசை எச்சரிக்க தமிழக முதலமைச்சர் விஜய் தயாரா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு. காவிரி நீர் பிரச்சனையை முன்வைத்து அவர் இந்த சவாலை ஏன் விடுத்தாரு, அதற்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கர்நாடகாவில் போதிய மழை பெய்யாததால அணைகளின் நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு. இதன் காரணமா இப்ப தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை திறந்துவிட முடியாது அப்படின்னு கர்நாடகா நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்கம் ரெட்டி தெரிவிச்சிருக்காரு. அதனால காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஜூன் மாதத்துல 9.91 டிஎம்சி மட்டும் இல்லாம ஜூலை மாதத்துல 32 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா தமிழகத்திற்கு வழங்கணும். இதுவரை அந்த அளவிலான நீர் திறந்துவிடப்படாத நிலையில கர்நாடக அமைச்சரின் இந்த கருத்து தமிழகத்துல அரசியல் மட்டும் இல்லாம விவசாயிகள் மத்தியில கடும் எதிர்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்து அறிக்கை வெளியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கர்நாடக காங்கிரஸ் அரசை கடுமையாக விமர்சித்திருக்காரு. இந்தியாவில் பல மாநில அரசுகள் இருந்தாலும் அதிகார மமதை மட்டும் இல்லாம சர்வதிகார மனப்பான்மையுடன் செயல்பட்டு மாநிலங்களுக்கு இடையேயான சகோதரத்துவ உணர்வு பாதிப்பது கர்நாடக காங்கிரஸ் அரசே அப்படின்னும் இது நாட்டிற்கும் வேதனைக்குரிய நிலை என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரமும் 20க்கு மேற்பட்ட மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையும் காவிரி நீரையே நம்பி உள்ளதா எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தை தண்ணீருக்காக காத்திருக்க வைப்பதுடன் காவிரியில் தமிழகத்திற்குள்ள உரிமையையும் கர்நாடக அரசு தொடர்ந்து மறுப்பதா குற்றம் சாட்டுறாரு. காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு சாதகமாக பல தீர்ப்புகளை வழங்கியிருந்தும் அவற்றை கர்நாடக அரசு தொடர்ந்து பின்பற்றாமல் உதாசீனப்படுத்துவதாக அவர் விமர்சித்திருக்காரு. கர்நாடக மாநிலத்தின் வளர்ச்சியில அங்கு வாழும் தமிழர்களின் பங்கை தமிழ்நாடு அரசு மறந்துவிடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தற்போது காவிரி நீரை திறந்துவிட முடியாது அப்படின்னும் காவிரி மேலாண்மை ஆணையம் இது குறித்து எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை அப்படின்னு கூறியிருப்பது ஏற்க முடியாதது அப்படின்னு விமர்சிக்கிறாரு. தமிழகத்திற்கு உரிய பங்கு நீரை வழங்குவதில் கர்நாடக அரசு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டும் அப்படிங்கிற காவிரி ட்ரிபியூனல் தீர்ப்பையும் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலையும் கர்நாடக அரசு முறையாக செயல்படுத்துகிறதா அப்படிங்கிறத கண்காணிப்பது தாழ் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் பணி. இதை மறந்துவிட்டு மேலாண்மை ஆணையம் உத்தரவிடல, தண்ணீர் தர முடியாது அப்படின்னு கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி சொல்வது வடிகட்டிய பொய். தமிழக மக்களின் வாழ்வோடு கர்நாடக காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் விளையாடுவதை தாவேக அரசு கை கட்டி வேடிக்கை பார்க்க கூடாது. கர்நாடக அரசு காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஜூன் மட்டும் இல்லாம ஜூலை மாதங்கள்ல கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை பெறுவதற்கு தாவேக அரசின் முதலமைச்சர் கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இறுதியாக காவிரியில் தமிழகத்திற்குரிய பங்கு நீரை கர்நாடக அரசு உடனடியாக திறந்து விட்டால் தமிழக அமைச்சரவையில் உள்ள காங்கிரஸ் அமைச்சரை நீக்குவோம் அப்படின்னு கர்நாடக காங்கிரஸ் அரசை எச்சரிக்க தமிழக முதலமைச்சர் விஜய் தயாரா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புறாரு. அரசியல் பிழைத்தோருக்கும் அறம் கூற்றாகும் அப்படிங்கிற திருக்குறள் கருத்தை மேற்கோள் காட்டி
ஆட்சி பொறுப்பில் தவறி மக்களுக்கு அநீதி இழப்பவர்களை அறநெறியே தண்டிக்கும் அப்படின்னும் காவிரி விவகாரத்தில் தமிழகம் மட்டும் இல்லாம கர்நாடக அரசுகள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.